ஹாய் வியூவர்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். தாவேகாவானது இந்த சட்டப்பேரவை தேர்தலில் அதிக இடங்களை கைப்பற்றி இருந்தாலுமே கூட இன்னுமே ஆட்சி அமைக்க முடியாத சூழல் தான் தற்பொழுது நிலவி இருக்கிறது. ஸோ இப்படிப்பட்ட சூழ்நிலையில் தாவேகா இப்போது அதிரடியாக ஒரு முடிவு எடுத்திருக்காங்க. ஸோ அதை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். அதற்கு முன்னதாக நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நடந்து முடிந்த 2026ஆம் ஆண்டிற்கான சட்டமன்ற தேர்தலில் தாவேகா கட்சி 108 இடங்களை கைப்பற்றி முன்னிலையில் இருந்தாலும் கூட தற்பொழுது ஆட்சி அமைக்க முடியாமல் இழுபறியிலே உள்ளதுங்க. ஸோ காங்கிரஸ் கட்சி ஒரு நம்ம கூட்டணி போட்டிருந்தாலும் கூட தற்பொழுது வரை 112 இடங்களை வைத்திருக்கிறாங்க தாவேகையினர். ஸோ இப்படிப்பட்ட சூழ்நிலை மேற்கொண்டு இன்னொரு 5 சீட்டுகள் தேவைப்படுது. ஸோ இப்படிப்பட்ட சூழ்நிலை தான் ஆளுநரிடம் 2 முறை தாவேகா தலைவர் விஜய் அவர்கள் நேரில் சென்று அதாவது ஆட்சி அமைப்பதற்கு உரிமை கோருமாறு கடிதம் அனுப்பியும் கேட்டுக்கொண்டப்பட்ட நிலையிலும் இன்னுமே ஆளுநரிடமிருந்து எந்த ஒரு பதில் கடிதம் அதாவது அழைப்பு விடுக்கவில்லை என்பது தான் தற்பொழுது இருக்குங்க. ஸோ நேற்று இரவு பார்த்திங்கன்னா ஆளுநர் ஒரு தனியார் தொலைக்காட்சி நிறுவனத்திற்கு ஒரு பேட்டி அளித்திருக்காரு. அதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அதாவது தாவேகா தலைவர் விஜய் அவர்கள் இன்னுமே பெரும்பான்மையை நிரூபிக்கவில்லை. இந்த நேரத்தில் அதாவது அதிமுகவும் திமுகவும் கூட்டணியாக பெரும்பான்மையை நிரூபித்தால் அவர்களை கூட நான் அதாவது ஆட்சி அமைப்பதற்கு நான் அழைப்பேன் அப்படிங்கிற மாதிரி, அதாவது எந்த கட்சியாக இருந்தாலும் பெரும்பான்மையை நிரூபிக்கும் பட்சத்தில் நான் ஆட்சி அமைப்பதற்கு அழைப்பு விடுப்பேன் அப்படிங்கிற மாதிரியும் சொல்லப்பட்டிருக்கிறாருங்க. ஸோ பார்த்திங்கன்னா இப்படிப்பட்ட சூழ்நிலையில் ஆளுநர் பெரும்பான்மை அதாவது 118 என்ற அந்த எண்ணிக்கையை காமிக்கணும், அதற்கான ப்ரூஃப் இருக்கணும், அதற்கான எவிடன்ஸ் இருக்கணும், எந்த கூட்டணியோட நீங்கள் கூட்டணி போடுறீங்க அப்படிங்கிறத நிரூபிங்க அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. ஸோ இந்த மாதிரி சூழ்நிலையில் தான் தாவேகா கட்சியை சேர்ந்தவர்கள் ஒரு அதிரடியான ஒரு முடிவு எடுத்திருக்கிறதா சொல்லப்படுதுங்க. ஸோ அதாவது கூட்டணி அமைப்பதற்கான அனைத்து கட்சிகிட்டையும் உங்களுக்கு அதாவது விசிகா இந்த மாதிரி கட்சிகிட்டலாம் கடிதம் அனுப்பி கேட்டிருக்காங்க. இது மாதிரி சூழ்நிலையில் விசிகா இன்று ஆலோசனை கூட்டம் அதாவது அவங்களுடைய கட்சி கூட்டம் இன்று நடத்தப்படுவதாகவும் சொல்லப்பட்டிருக்குங்க. ஸோ இன்று இறுதிக்குள் தாவேகாவோட விசிகா கூட்டணியில் சேருவாங்களா என்ன அப்படிங்கிறது மேக்ஸிமம் தெரிய வரும் அப்படிங்கிற மாதிரியும் சொல்லப்படுதுங்க. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் பார்த்திங்கன்னா தாவேகாவினர் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, 10ஆம் தேதி வரைக்கும் நாங்கள் பார்ப்போம் ஆளுநர் அழைப்பு விடுக்கிறாரான்ட்டு. அது மட்டும் இல்லாமல் கூட்டணி கட்சிகளுக்கு பேச்சுவார்த்தையும் நடந்துகிட்ருக்குது. அதாவது காங்கிரஸ் ஆல்ரெடி கூட்டணி உறுதி செஞ்சுட்டாங்க. மேற்கொண்டு இந்த 5 சீட்டுக்கு மற்ற கட்சியினர்கிட்ட பேச்சுவார்த்தை போயிட்டுருக்கு தாவேகனவர். அப்படி இருந்தாலுமே கூட 10ஆம் தேதி வரைக்கும் ஆளுநர் அழைப்பாரான்னு பார்ப்போம். அப்படி இல்லைன்னு நாங்கள் உச்சநீதிமன்றத்தை நாடுவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்பட்டிருக்குதுங்க. ஸோ எல்லோரும் இப்போ கேட்கலாம், உச்சநீதிமன்றத்தை எதற்காக தாவேகாவினர் செல்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி கேட்டிங்கன்னா, இப்போ ஆளுநர் பதவி பிரமாணம் செய்து வைத்தார்கள்னா, அதாவது கையில் இருக்கக்கூடிய இந்த 112 சீட்டிலேயே வைத்துக்கொண்டு தாவேகா தலைவர் விஜய் அவர்களுக்கு முதலமைச்சர் பதவியும் மற்றும் ஆட்சி அமைப்பதற்கு தாவேகா கட்சியினருக்கு அழைப்பு விடுத்தாருன்னா, அதுக்கப்புறமா என்னென்னா மீதி பெரும்பான்மையை நிரூபிப்பது சட்டசபையில் போயிட்டு நம்ம பெரும்பான்மையை நிரூபிக்கலாம் அப்படிங்கிறது சொல்கிறது தான் மூத்த வழக்கறிஞர்களுடைய கருத்தாகவும் அது மட்டும் இல்லாமல் அனைவருடைய எதிர்பார்ப்பாகவும் இருக்குது. ஆனால் ஆளுநர் பிடிவாதமாக பெரும்பான்மையை இங்கேயே நிரூபித்தே ஆகணும், இப்போ என்ன கூட்டணியில் இருக்குது அப்படிங்கிறத நிரூபிக்கணும்னு சொல்கிறாங்க. சப்போஸ் எல்லாத்துடைய கருத்து என்னென்னா, ஆளுநர் இப்போ தற்பொழுதே தாவேகாவினர் அழைச்சி கட்சி ஆட்சி அமைப்பதற்கு அழைப்பு விடுக்கலாம். அதன் பிறகு சட்டசபையில் சென்று அதாவது பெரும்பான்மையை ஆட்சி அமைப்பதற்கான பெரும்பான்மையை தாவேகாவினர் நிரூபிக்க முடியாத பட்சத்தில் மேற்கொண்டு அடுத்த நடவடிக்கையாக தாவேகா தலைவர் விஜய் அவர்களின் தலைமையில் ஆட்சி அமைக்க முடியாமல் போச்சுன்னா அப்போ ஆட்சியை கலைத்து விடலாம் அப்படிங்கிற மாதிரி தான் அனைவருடைய எதிர்பார்ப்பாகவும் இருக்குது. ஸோ ஆனால் ஆளுநர் அதை பண்ணுற மாதிரி தற்போது இல்லை. அதனால தான் 10ஆம் தேதி வரைக்கும் தாவேகாவினர் பார்த்துவிட்டு அதுக்கு பிறகு உச்சநீதிமன்றத்தை நாடுவோம் அப்படிங்கிற மாதிரியும் சொல்லப்பட்டிருக்குதுங்க கருத்துக்கள். அதாவது தற்போது அது மாதிரி ஒரு முடிவெடுத்திருக்கிறதா தகவல் வெளியாகிருக்கு. ஸோ இதனிடையில் இன்று வேறு ஏதாவது கட்சியினர் கூட்டணி ஆதரிக்கிறாங்களா, அதாவது தாவேகாவுடன் இன்று கூட்டணியில் செல்வதற்கு கன்ஃபார்ம் பண்ணுறாங்களா அப்படிங்கிறத நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். இதற்கிடையிலே அதிமுக திமுகவிடையே கூட்டணி பேச்சுவார்த்தை போயிட்டுருக்கு அப்படிங்கிற மாதிரி ஆங்கில நாளிதழில் சில தகவல்கள் கசிந்த வண்ணம் இருக்குதுங்க. ஆனால் அதுக்காக யாருமே இல்லை நாங்கள் அப்படி கூட்டணியில் இல்லைன்னு சொல்லலை. ஸோ என்ன பேச்சுவார்த்தை நடந்துகிட்ருக்கா அப்படிங்கிறதும் கன்ஃபார்மாக தெரியல. இல்லை சும்மா ஒரு வதந்தி தானா அப்படிங்கிறதும் தெரியல. அப்படி அதிமுக திமுக ஆட்சி அமைக்கணும் அப்படின்னா அவங்களுடைய கூட்டணி கட்சியில் இருக்கக்கூடிய 8 கட்சிகள், அதாவது இன்க்ளூடிங் அதாவது அதிமுக திமுகவும் சேர்த்து அவங்களோட சேர்த்து ஒரு 8 கட்சியினர்
வந்து ஆதரவு தெரிவிக்கும் பட்சத்தில் தான் அந்த எண்ணிக்கை அதிகபட்சமான எண்ணிக்கையாகிய 118 அப்படிங்கிறது கிடைக்கக்கூடிய வாய்ப்பாகவும் இருக்குது. அதெல்லாம் நடப்பதற்கு வாய்ப்பு இருக்கா, சந்தர்ப்பம் இருக்கா, சூழ்நிலை எப்படி இருக்குது? ஏன்னா இப்போ எல்லா கட்சியினருமே திடீர்னு ஆலோசனை கூட்டம் நடத்திட்டு இருக்காங்க. நேற்றுமே பார்த்தீங்கன்னா அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அவங்களுடைய கட்சியில் இருக்கக்கூடிய எம்எல்ஏக்களை எல்லாம் புதுச்சேரியில் வைத்து பேச்சுவார்த்தை ஒரு 45 நிமிடம் பேச்சுவார்த்தை நடந்ததாகவும் சொல்லப்படுதுங்க. அந்த கட்சியினர்கிட்ட வந்து கடிதம் எழுதி வாங்கப்பட்டதாகவும் சொல்லப்படுதுங்க. இதெல்லாம் ஒரு சின்ன தகவல் தான் கசிந்திருக்கு. எந்த அளவுக்கு உண்மை, யாரோட கூட்டணி போட போகிறாங்க அப்படிங்கிறது வந்து நொடிக்கு நொடி மாறிக்கிட்டே இருக்குது. ஸோ வந்து வேறு ஏதாவது தகவல் கிடைத்தாலும் உடனுக்குடன் தெரியப்படுத்துகிறேங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க ஃப்ரெண்ட்ஸ்.